Hello guys, welcome to ACHARYA. So today we brought up with a very new vacancy details on Bharathiya Reserve Bank Note Munjan Private Limited. So idhula irukkiradhula enna vacancy appdin pathina, so you have deputy manager or process assistant. So indha rendu category ku keela you have job vacancies. Okay, so who are all the eligible candidates appdin pathina, BE or B.TECH or AIME or diploma. So idhula yaar endha category la mudichirundhanganalo, so in specialized specialized course முடிச்சிருந்தீங்க அப்படினா, so you are eligible to apply for this. Okay, so last date for this application is எவ்வளோன்னு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா August 31st 2025. ஸோ நான் சொன்ன மாதிரி BE or B.TECH in specialized courses முடிச்சிருந்தாங்க அப்படின்னா you can apply அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது எந்த மாதிரியான specialized course and what is the age limit, என்னைக்கு லைக் ஆன்லைன் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் டே என்னைக்கு, அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் டீடைல்ஸ். ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக PDF-குள்ளே பார்க்கலாம். So who is hiring for this vacancy அப்படின்னு பார்த்தீங்கன்னா Bharathiya Reserve Bank Note Munjan Private Limited. ஸோ இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் ஒரு ப்ராசஸ் அசிஸ்டன்ட், அதாவது கிரேட் 1 ட்ரெயினியாக வந்து அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இதில் எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will conduct a written test, okay, which will be on online. ஸோ இந்த ஆன்லைனில் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுல நீங்கள் லைக் பாஸ் மார்க் வாங்கினீங்க அப்படின்னா you would be taken forward for your interview. So this is the process, selection process for this role. Okay, so next one அப்படினு பாத்தீங்கன்னா, so உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 10 அப்போ ஓப்பன் ஆகுது லிங்க். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அதுலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லைக் அப்ளிகேஷன் போடுறதுக்கு யூ கேன் ஸ்டார்ட் ஓவர் August 10th. ஸோ August 31st பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் வந்து எண்ட் ஆகுது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து என்றைக்கு நான் பே பண்ணணும், ஸோ வந்து August 10th ஸ்டார்ட் ஆகி August 31st வந்து எண்ட் ஆகிடுது, அதாவது என்றைக்கே அப்ளிகேஷன் போடுறது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்போ வந்து எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் August 10 to August 31st யூ ஹாவ் டு பே யர் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்போ என்னோட டென்டேட்டிவ் ரிட்டன் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ டென்டேட்டிவ் டேட் தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸாக்ட் டேட் கொடுக்கல. ஸோ டென்டேட்டிவ்லி இட் வில் பி பிட்வீன் செப்டம்பர் ஆர் அக்டோபர் 2025, செப்டம்பர் ஆர் அக்டோபருக்குள்ள இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹவ் இஸ் த வேகன்சி ரிசர்வேஷன்ஸ், எவ்வளோ வேகன்சிஸ் வந்து எந்தெந்த கேட்டகரிஸ் கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெபுட்டி மேனேஜர் லைக் பிரிண்டிங் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்கவங்களுக்கு டோட்டல் யூ ஹாவ் 10 வேகன்சிஸ். ஸோ அதை வந்து சப் கேட்டகரிஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, லைக் அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, OBC, SC, ST, EWS. ஸோ இந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க கேட்டகரிஸாக. ஸோ ஃபார் printing engineering background you have around 10 vacancies. So when coming to deputy manager in electrical engineering background you have 3 vacancies. Next, deputy manager computer science engineering background பார்த்தீங்கன்னா you have 2 vacancies. அது மட்டும் இல்லாமல் deputy manager general administrative background பார்த்தீங்கன்னா you have 9 vacancies. ஓகே, ஸோ process assistant கிரேடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரெயினி கிரேட் 1 ட்ரெயினியாக இருக்கிறதுக்கு process assistantக்கு ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா you have nearly 64 vacancies. ஓகே, so you have nearly 64 vacancies. What is the qualification I should have to apply for this? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி BE or B.TECH கேண்டிடேட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா யூ கேன் அப்ளை ஃபார் டெபுட்டி மேனேஜர், அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸ் அசோசியேட்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ நவ் டெபுட்டி மேனேஜர் அண்டர் த கேட்டகரி, அந்த கேட்டகரி கீழே என்னென்னா எக்ஸ்டர்னல் கேண்டிடேட்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன், வாட் இஸ் த கோர்ஸ் யூ ஷால் கம்ப்ளீட்டட் பார்த்தீங்கன்னா B.TECH ஆர் BE வித் 60% ஆஃப் மார்க். இதுவே நீங்கள் SC ST கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 55% ஆஃப் மார்க்கே போதும் தான். ஓகே, ஸோ அண்டர் எதுலன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் டெக்னாலஜி, பிரிண்டிங் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு கீழே நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ அப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் கேண்டிடேட்ஸாக செலக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன்டர்னல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ B.TECH ஆர் BE எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் டெக்னாலஜி ஆர் பிரிண்டிங் இன்ஜினியரிங் as a same. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இல்லை அப்படின்னா BE ஆர் B.TECH முடிக்கல அப்படின்னா டிப்ளமோ இன் பிரிண்டிங் ஃப்ரம் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆர் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூட் இதில் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ்.
ஸோ டெபுட்டி மேனேஜர் போஸ்ட் கோட் 2. ஸோ இதில் இருக்க கேட்டகரியில் அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க தான் போஸ்ட் கோட் 2 கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தே ஷுட் ஹவ் பாஸ்ட் இன் B.TECH ஆர் BE ஆர் AIML. ஸோ இதில் வந்து அவங்க பாஸ் மார்க் வாங்கியிருக்கணும் வித் 60%. ஸோ இதுவே SC/ST கேட்டகரியாக இருந்தால் 55% போதும். ஸோ எந்தெந்த கோர்ஸில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு கீழே வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் they should have at least 2 years post qualification experience. அதுவுமே இருக்கும். எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஆர் PSUs in electrical division or electrical maintenance or HT or LT substations. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே you should have 2 years of post qualification experience. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம், இன்டர்னல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா B.TECH or BE AMIE. ஓகேவா? ஸோ இது வந்து எந்த கேட்டகரி கீழே நீங்கள் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் அண்ட் தென் எலக்ட்ரானிக்ஸ், பவர் இன்ஜினியரிங் from government reputed institute or university. Okay, so next one பார்த்தீங்கன்னா, யார் டெபுட்டி மேனேஜர் போஸ்ட் கோட் 3 கூறிய குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் B.TECH BE ஆர் AIMIE. ஸோ இதில் வந்து எந்தெந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ கைஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளிகபிள் தான். ஓகே, ஸோ தென் வாட் இஸ் த திங் இஸ், இன்டர்னல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சேம் B.TECH BE AMIE இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோவும் முடிச்சிருக்கலாம், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் external candidate, you don't have the option of diploma. If you diploma candidates is there, you couldn't apply. அதுவே வந்து internal candidateாக இருந்தீங்க அப்படின்னா, you have the opportunity for like diploma students-க்கும் வந்து இந்த opportunity இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டெபுட்டி மேனேஜர் அண்டர் போஸ்ட் கோட் 4. ஸோ இதில் என்னென்ன பேசிக் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கிராஜுவேட் வித் 60 மார்க்ஸ். ஓகே, மாஸ்டர்ஸ் டிகிரி, இதுக்கு வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி தேவை. ஸோ ஹூ ஹாஸ் கம்ப்ளீட்டட் இன் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தாலோ, ஸோ ஈக்குவலண்ட் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுக்கு கீழே இருக்க எல்லாருமே யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்டர்னல் கேண்டிடேட்ஸ்க்கு. அதுவே வந்து இன்டர்னல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ த சேம் திங் தான். ஸோ மாஸ்டர்ஸ் டிகிரி இன் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், ஈக்குவலண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். ஸோ யூ கைஸ் கேன் அப்ளை ஃபார் திஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 1 ட்ரெயினிங். ஸோ இந்த ரோலுக்கு வந்து வாட் இஸ் த அப்ளிகபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிப்ளமோ இன் பிரிண்டிங் or mechanical engineering or electrical engineering or electronics engineering or chemical engineering with minimum of 55% of mark is enough. Okay, so இதுவே SC/ST candidates இருந்தீங்க அப்படின்னா 50% of மார்க்கே போதும் தான். ஓகே, ஸோ இந்த ரெண்டு போஸ்டிங்க்கும், அதாவது டெபுட்டி மேனேஜர், ப்ராசஸ் அசிஸ்டண்ட், இது ரெண்டோட போஸ்டிங்க்கும் வாட் இஸ் த ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டெபுட்டி மேனேஜருக்கு உங்களோட ஏஜ் லிமிட் வந்து 31 years. ஓகே, ஸோ வேறஸ் ப்ராசஸ் அசிஸ்டண்ட்டுக்கு உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 28 years இருக்கவங்க வந்து யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். ஸோ ஆஸ் சேம் ஃபார் ஆல், லைக் மற்றதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா OBC கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு யூல் ஹாவ் லைக் 5+ years in addition to what is the year they have given. So OBC category ku 5+ years, adhe mari SC/ST category ku 3+ years. The same thing is going to apply for this vacancy also. So OBC category la irundinga, so 27 pathoma 31 kuda you'll add 5, and then if you are in SC/ST, so 31 kuda 3 add பண்ணுவீங்க SC/ST category la irundha. So this is the age limit
ஏஜ் லிமிட்னு பார்த்தோம்னா இதுதான் ஏஜ் லிமிட். ஓகே, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் டெப்யூட்டி மேனேஜர் யுவர் அப்ளிகேஷன் ஃபீஸ் வில் பி அரவுண்ட் 600. ஓகே, ஸோ இதுவே ப்ராசஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 400 rupees. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் அப்ளிகேஷன் ஃபீஸ். SC, ST candidates or PWBD candidates, women, ex-servicemen, internal, இவங்களுக்குலாம் வந்து இன்டர்னல் கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தெம் ரிமைனிங் இருக்க எல்லாருக்கும் யார் அப்ளிகேஷன் ஃபீஸ் வில் பி அப்ளிகபிள். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 600 அண்ட் தென் ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 1 ட்ரெயினிக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400. ஓகே, ஸோ யுவர் பேசிக் பே எவ்வளோவா இருக்கும், அதாவது டெப்யூட்டி மேனேஜருக்கு உங்களோட பேசிக் பே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 56,100 rupees. ஸோ பை ஆடிங் ஆன் அலவன்சஸ் லைக் மெடிக்கல் அலவன்ஸ், அது மட்டும் இல்லாமல் டியர்னஸ் அலவன்ஸ் இதெல்லாம் சேர்த்து யூ வில் ஹாவ் அரவுண்ட் 88,638 as approximate. ஓகே, ஸோ இதுதான் வந்து டெப்யூட்டி மேனேஜருக்குரிய பே ஸ்கேல். ஸோ when it comes to ப்ராசஸ் அசிஸ்டன்ட், உங்களோட ப்ராசஸ் அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் கிரேட் 1ல் ஃபஸ்ட்டு ட்ரெயினியாக தான் இருப்பீங்க. ஸோ இன் யர் ட்ரைனிங் பீரியட் வாட் இஸ் யர் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 rupees தான் உங்களோட சேலரி. ஸோ அந்த ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயருக்கு இருக்கும். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் யர் ட்ரைனிங் பீரியட் ஸோ உங்களோட பே ஸ்கேல் பேசிக் பே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,500 rupees. ஸோ திஸ் இஸ் அ பே ஸ்கேல் when coming to these two postings like deputy manager and then process assistant. Okay, when it comes to accommodation, அதாவது செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு வந்து company itself will provide you quarters. Okay, so that is what they have given in this. All the selected candidates on appointment will be eligible for allotment of quarters as per the allotment rules of the company subject to availability. So availability பொறுத்து you will be provided quarters for your stay. Okay, செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் அரவுண்ட் டென்டேட்டிவாக எப்படி எப்போனா செப்டம்பர் ஆர் அக்டோபர் மந்தில் டென்டேட்டிவாக வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இஃப் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் ரிட்டன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் போவீங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்குரிய கால் லெட்டர் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கால் லெட்டர் அப்படின்னு நீங்கள் நான் எது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டை தான் கால் லெட்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் ஹால் டிக்கெட் ஒரு கால் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணி யூ கேன் கோ அண்ட் அட்டெண்ட் யுவர் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனில் எந்தெந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் எனக்கு கேட்பாங்க அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ வாட் இஸ் த டைப் ஆஃப் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெப்யூட்டி மேனேஜருக்கு ரீசனிங் அண்ட் அனலிட்டிக் எபிலிட்டிக்கு யூ ஹாவ் நியர்லி 30 கொஷின்ஸ். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் யூ ஹாவ் 1 mark. ஸோ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 30. ஸோ அரௌண்ட் 100 marksக்கு நீங்கள் இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. ஸோ எவ்வளோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 70 minutes which is 1 hour plus 10 minutes வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் அனலிட்டிக்கல் எபிலிட்டி வந்து 30 marksக்கு இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 30 marksக்கு இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா 20 marksக்கு இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 20 marks இருக்கும். ஸோ டோட்டல் யூ ஹாவ் 100 marks. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க ப்ராசஸ் அசோசியேட்டுக்கு எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சேம் தான். ஸோ ரீசனிங்கில் 30 கொஷின்ஸ் இருக்கும். நியூமரிக்கல் எபிலிட்டியில் 30 கொஷின்ஸ் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸ் அதாவது கன்சிஸ்டிங் ஆஃப் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆஃப் 10th standard CBSE. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் ஜென்ரல் சயின்ஸுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் 20 கொஷின்ஸ் அண்ட் தென் இன் ஜென்ரல் நாலேஜ் யூ வில் ஹாவ் 20 கொஷின்ஸ். ஸோ அரவுண்ட் 100 கொஷின்ஸ் யூ வில் ஹாவ் இன் யர் ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேட் ஆல்சோ. ஈச் கொஷின் கேரிஸ் 1 mark. ஓகே, ஸோ இதுதான் வந்து டோட்டல் கொஷின் பேப்பர் பேட்டர்னாக இருக்கும். So you have nearly 19 centers to write your written examination. So இந்த 19 centersல உங்களுக்கு வந்து எந்த இடம் அப்ளிகபிளாக இருக்குமோ ஸோ அந்த சென்டர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது யூ கேன் செலக்ட் விச் சென்டர் யூ வாண்ட். ஸோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்குரிய சென்டர்ஸ் போடுவாங்க. ஸோ டோட்டலி யூ ஹாவ் நியர்லி 19 centers. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ தட் வில் பி பேஸ்ட் ஆன் ஆப்டிடியூட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ஆப்டிடியூட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட்
work out lot. Okay, அது மட்டும் இல்லாமல் you have to know too much of concepts. So ACHARYA, we are from ACHARYA, so we are providing you classes both on Saturdays and Sundays. So online classes available இருக்கு, offline classes available இருக்கு. So aptitudes அது மட்டும் இல்லாமல் கேட் பற்றின courses, also TNPSC courses, general questions, but general questions, general awareness questions, and then general English questions, எல்லா type of thingsமே வந்து available இருக்கு. So if you want to know, like if you want to join in our courses, you can just contact us. So அது மட்டும் இல்லாமல் இந்த வேகன்சி பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் தெளிவாக வேணும் அப்படின்னா, ஸோ I'll provide you link in the description box. PDF link வந்து description boxல கொடுக்குறேன். So you can just go and click over that and then see over all these things. PDF குள்ளேயே வந்து you'll have application link also. So you can click that and apply for this if you are in need. Okay. So thank you guys, and then all the best for your future.